பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் ஏசி திருலோக்சந்தரின் உடலுக்கு திரையுலகினர் பலரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். நடிகை KR விஜயா, நடிகர் சிவகுமார், இயக்குநரும் நடிகருமான மனோபாலா, வியட்நாம் வீடு சுந்தரம், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட திரையுலக நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என்று பலரும் திருலோக்சந்தரின் உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டிருக்கும் இரங்கல் செய்தியில், தம்மீது பற்றும் பாசமும் கொண்ட பழம்பெரும் இயக்குநர் திருலோக்சந்தரின் மறைவு மிகுந்த வருத்தத்தை தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் இன்று மாலை பெசன் நகரில் இருக்கும் மின் மயானத்தில் அவருடைய உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இயக்குநர் ஏசி திருலோக்சந்தர் சென்னையை அடுத்த காணத்தூரில் வசித்து வந்தார். 85 வயதான அவர் உடல்நலம் இல்லாமல் உயிரிழந்தார். 65 ஆண்டு காலம் திரைப்படத்துறையில் பணியாற்றிய அவர் நடிகரும் முன்னாள் முதலமைச்சருமான MGR, சிவாஜி, ரஜினிகாந்த் உள்ளிட்டோரை வைத்து பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, 5 முறை பிலிம்பேர் விருது ஆகிய பல்வேறு விருதுகளை வென்றிருக்கிறார். படிச்ச மனுஷன், அடக்கமான மனுஷன், நிறைய விஷயம் தெரிஞ்ச ஆளு, அனாவசியம் அடுத்தவங்களுக்கு பேச மாட்டார். ஒரு மகத்தான ஒரு மனுஷன். எனக்கு காட்ஃபாதர். இப்ப நான் இங்க வந்து நடிகனா நிக்கிறேன், எனக்கு 2 பசங்க இருக்கான்னு சொன்னா இதுக்கு அந்த முதல்ல பிள்ளையா சொல்லி போட்டு கேமரா நிக்க வச்ச ஒரு மகத்தான மனுஷன் தமிழ் படங்களில் ஒன்று ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பப்பட வேண்டிய தகுதிமிக்கதாக இருக்கிறது என்ற படத்தை தயாரித்தவர், இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள். அவர் வளரும் இயக்குநர்களுக்கு பெரிய பாடம். ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கிற வரைக்கும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதற்கு அவர் எடுத்துக்காட்டு. அவருடைய உடல் பௌதிக ரீதியாக மறைந்திருக்கலாம், ஆனால் கலை ஊடகங்களின் வழியே ஏசி திருலோகச்சந்தர் மரிக்காத வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருப்பார்.